தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள சூழலில் தீபாவளிக்கு முந்தைய நாள் மற்றும் தீபாவளி நாளில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் லிபிகா. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று அல்லது நாளை துவங்குவதற்கான சாதகமான சூழ்நிலைகள் இருப்பதாக தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையம் ஒரு தகவல் கொடுத்திருக்காங்க. குறிப்பா தீபாவளிக்கு முந்தைய நாள் அப்படின்னு பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை அந்த நேரங்களில் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள், திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை தொடரும் எனவும் பிற மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தீபாவளி அன்று 5 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களாக இருக்கக்கூடிய நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள், அதே போன்று திருப்பூர், திண்டுக்கல், தேனி ஆகிய 5 மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக பிற மாவட்டங்களில் மிதமான மழை தொடரும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இந்த மாவட்டங்களில் மஞ்சள் நிறை கொடுக்கப்பட்டிருந்தாலுமே தொடர்ந்து ஒரு கனமழை பொழியுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. காலை நேரங்களில், அதாவது அதிகாலை நேரங்கள் அல்லது மாலை மற்றும் இரவு நேரங்களில் இந்த பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. மற்ற இந்த உள் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய நாமக்கல், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களாக இருந்தாலுமே குறிப்பாக பிற்பகல் நேரங்களில் அதிகப்படியான மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரை மிதமான மழை தொடரும் எனவும் தெரிவித்திருந்தாலும் அவ்வப்போது இந்த பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே தீபாவளிக்கு தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்யக்கூடியவர்கள் அதற்கு ஏற்றாற்போல் தங்களுடைய பயண திட்டங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டு வருகிறது. கண்டிப்பா அம்பர்லா இல்லாமையும் அதே போன்ற ரெயின்கோட் இல்லாமையும் தங்களுடைய பயணத்தை திட்டமிடாதீங்க அப்படிங்கிறது தான் தற்போதைய வானிலை நிலவரம் நமக்கு உணர்த்துகிறது.